அரசியல்வாதிகளின் பதவி விலகல் அறிவிப்புக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் தான் இருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவாலின் ராஜினாமா முடிவுக்கு பின்னால் என்ன அரசியல் காரணம் இருக்கும் என்று யோசித்தால் சில மாதங்களில் வரவிருக்கிற டெல்லி தேர்தல். டெல்லி தேர்தலுக்கு முன்பு ஆம் ஆத்மி பார்ட்டி ஆன்டி இன்கும்பன்சியை எதிர்த்து போராட வேண்டும், ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுபோக டெல்லிக்கு அருகாமையில் இருக்கிற ஹரியானா மாநில தேர்தலில் கவனம் செலுத்த வேண்டும். இப்படி 3 கம்பல்ஷன் இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா டெல்லி லெப்டினன்ட் கவர்னரிடம் ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கும் போது அவர் செக்ரட்டரியேட்டில் போய் கையெழுத்து போடக்கூடாது, அலுவல்களை முதலமைச்சர் அலுவலை கவனிக்க கூடாது என்கிற அந்த நிபந்தனையிலிருந்து நிவாரணம் கொடுக்க உச்சநீதிமன்றத்தின் அமர்வு பெயில் அமர்வு மறுத்துவிட்டது. என்றால் அந்த நிபந்தனைகளை விதித்தது இன்னொரு அமர்வு, அதுவும் 2 ஜட்ஜிகள் கொண்ட அமர்வு, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. எனவே ஒரு லார்ஜர் பெஞ்ச் தான் அப்படியான ஒரு நிவாரணம் தர முடியும் என்று பெயில் கொடுத்த அமர்வு கூறிவிட்டது. அப்படி என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் செக்ரட்டரியேட் போய் முதல்வர் பணிகளை கவனிப்பதற்கு ஒரு லார்ஜர் பெஞ்ச் அமைக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் மனு கொடுத்து லார்ஜர் பெஞ்ச் அமைத்து அது ஒரு நிவாரணம் கொடுப்பதற்கு இன்னும் 1 மாதம் ஆகிவிடும். அப்படியான சூழ்நிலையில் உடனடியாக தேர்தல் வந்துவிடும். டெல்லியில் ஏற்கனவே பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் கவனிக்கப்படாமலேயே இருக்கின்றன. காரணம் ஒன்று சிஎம் இல்லை, இன்னொன்று லெப்டினன்ட் கவர்னர் கொடுக்கிற தொல்லைகள். எனவே ராஜினாமா செய்வது அரசியல் ரீதியாக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு தேர்தலில் உதவும் என்பதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கருத்து என்றுதான் நான் நினைக்கிறேன். ராஜினாமாவுக்கு பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டியின் அரசு அவர்களே செல்ஃப் டிசால்விங் செய்து கொண்டு அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை தொடங்குவார்கள் என்பதுதான் எனது பார்வை.